11/10/91 7:15 AM 7:15 AMனு கொடுக்குறீங்களா? கோயம்புத்தூர் தமிழ்நாடு. கிருஷ்ணா டேட் எல்லாம் கொடுத்துட்டீங்க. கோயம்புத்தூர் ஃபுட் பிஸ்னஸ் சொந்த தொழில் செய்ய முடியுமா என்று சொல்லுங்க. ஓகே, பிகாஸ் ஆல்ரெடி ஸ்மால் லாஸ் இன் சேம் இண்டஸ்ட்ரி. ஃபுட் இண்டஸ்ட்ரி யாருங்க? செவ்வா, சந்திரன், சுக்கிரன். இலை போட்டு சாப்பாடு போடுறீங்களா, இல்லை ரோட்டுக்கு சைட்ல இருந்து தள்ளுவண்டி மாதிரியான அமைப்புகளில் போடுறீங்க அப்படின்னா இந்த கையேந்தி பவன் கான்செப்ட்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற செவ்வாயோட அமைப்புன்னு வரும். இலை போட்டு சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் செவ்வாய், இலை போட்டு கொடுக்கறது புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய். சரிங்களா? யாரு? துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். அதிக சுபத்துவம் யாரு? செவ்வாய் சந்திரன் இங்கே 10ஆம் அதிபதியாகி 2ஆம் இடத்துல நீச்சம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். சரி, இப்போ உங்களுக்கு புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில் குரு புக்தி. ஐயா, நீங்கள் ஒரு வருஷமாவே நல்லா இல்லையே. போன வருஷத்தில் குரு வந்ததுலேருந்து குரு எப்படிங்க லாபத்தை கொடுக்க மாட்டாரானா, இந்த இடத்துல குரு ஒரு மாதிரியான அமைப்புகளை தான் பண்ணுவார். சரி, இந்த இடத்துல குருவே 11ஆம் வீட்டு பலனையும் செய்யணும். இப்போ என்ன? புதன் புக்தி, புதன் 12ஆம் இடத்துல. பிரதர், மொதல் விஷயம் எங்கே இருக்கிறீங்க? கோயம்புத்தூரை விட்டு வெளியில் இருக்கிறீங்களா அப்படின்றத பாருங்க. புதன் உச்சம் 12ஆம் இடத்தோட இருக்காரு. கேது முடிஞ்சு அடுத்து சுக்கிரன் 8ஆம் அதிபதினு சொல்லிட்டு சுத்தமாக கோயம்புத்தூர்லேருந்து வெளியில தான் உங்களோட தொழில். நேரடியாக யாரும் பெரிய அளவுக்கு சுப அமைப்பில் இல்லை, சுக்கிரனை தவிர. சுக்கிரன் தான் இங்கே 3 டிகிரி குருவோட சேர்ந்து சுபத்துவம். சுக்கிரன் சம்பந்தப்படுற தொழிலை வேற கேட்குறீங்க. லக்னத்தில் செவ்வாய் இருக்காரு, நெருப்பு சந்திரன். பிரதர், இந்த குரு புக்தி முடிகிற மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புதன் தசையில குரு புக்தி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. புதன் தசையில குரு புக்தி, புதன் தசையில சனி புக்தி. சனி இங்கே செவ்வாயுடைய பார்வையில் இருக்காரு. செவ்வாய் பார்வையில் அவர் இருக்கக்கூடாது. நவாம்சத்திலே பெரிய அளவில் சுபத்துவ அமைப்புகள் இல்லை. புதன் தசையில் சனி புக்தி முடிஞ்சு அடுத்து கேது 29. கேது தசை இங்கே 9ஆம் இடத்துல உச்சனுடைய வீட்டில் இருக்காரு. கேதுலேருந்து தான் மாற்றம்ன்ற மாதிரி. பிரதர், உண்மையை சொல்லணும்னா புதன் தசை ஒரு மாதிரி பண்ணாலும் புதன் தசை குரு புக்தியும் புதன் தசை சனி புக்தியும் ஒரு மாதிரி அமைப்பு. இதில் புதன் தசையில் சனி வந்து ஒரு மாதிரியான பாபத்துவ அமைப்புகளை 4ஆம் பாவகத்தை ஒரு மாதிரி பண்ணுவார். அவரோட பார்வை 10ஆம் இடத்துல விழுந்தா தொழில் கடை தான் செய்யும். அப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணி கேது தசையிலேருந்து இதே அமைப்புகளை செய்யுங்க பிரதர், லாபம் வரும். இன்னொரு கேள்வி என்ன? கோயம்புத்தூர் ஆல்ரெடி ஸ்மாலாக செஞ்சோன்னா ஸ்மால் லாஸ் இன் சேம் இண்டஸ்ட்ரி ரொம்ப நாள். பிரதர், குருவும் சரி, குரு முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சனியும் சரி ஒரு மாதிரியான அமைப்பு. ஆனால் இந்த ஜாதகத்தில் சனி 10ஆம் இடத்துல தொடர்பில் இருந்தாலும் கேது சுக்கிர தசையில் இந்த தொழில் வரும். கேது அதுக்கான ஃபவுண்டேஷனை போடுவார். உச்ச புதனுடைய வீட்டில் இருக்காருன்றனால பிரதர், இதை விட உங்களுக்கு ஜோதிடம் கூட இன்னும் நல்லா வருமே, அதையுமே ஒரு விஷயமா பார்க்கலாம்ல. அந்த அமைப்புகளை பாருங்க. இந்த இடத்துல குரு புக்தியும் சனி புக்தியும் சுமாரான அமைப்பு. கேது தசையிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரும் பிரதர். கேது தசையிலிருந்து மிகப்பெரிய அளவில் நல்ல தன்மையை செய்யலாம்.